இன்னைக்கு தேதி மே 2 வெள்ளிக்கிழமை. திருப்பதி திருமலையில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதை மற்றும் சிஆர்ஓ ஆஃப்லைன்ல ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால திருமலையில மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு இன்றைக்கு காலையில அபிஷேகம் நடக்கும். ஆகாச கங்கை தீர்த்தத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் தவிர பால், சந்தனம், மஞ்சள் ஆகியவற்றால மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு இந்த அபிஷேகம் நடக்கும். வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மூலவர் வெங்கடேச பெருமாளுக்கு இந்த அபிஷேக நிகழ்ச்சி நடக்கும். இது முடிந்த பிறகு மேல் சாத்து வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். வெங்கடேச பெருமாளுக்கு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிப்பாங்க. இதுக்கு உண்டான புக்கிங் வியாழக்கிழமை சிஆர்ஓ ஆபீஸ்ல ஆஃப்லைன் புக்கிங் நடக்குது. இதுல ஒரே ஒருவரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க வியாழக்கிழமை காலையில 9 மணிக்கு பிறகு சிஆர்ஓ ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா 12,500 ரூபாய் கட்டிட்டு தம்பதி சமேதமாக நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். அடுத்து நேற்று இரவு 8 மணிக்கே எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தற்போது வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அது இல்லாம வெயிலுடைய தாக்கம் காரணமாக சாயங்காலம் 6 மணில இருந்தே கியூல நிற்க ஆரம்பிக்கிறதுனால நேற்று 8 மணிக்கு இந்த டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது இன்னைக்கு மதியம் 2 மணில இருந்து இரவு 9 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான 12,000 டோக்கன் கொடுத்தாங்க. அது முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாளை 3ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்கள் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்கள் எல்லாம் நேற்றே கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால நீங்க தற்போது திருமலைக்கு வரதா இருந்தா நாளை சனி ஞாயிறு வார விடுமுறை என்பதால கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அதனால சாயங்காலம் திருப்பதிக்கு 6 மணி சுமாருக்கெல்லாம் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 15 அல்லது 16 மணி நேரம் கழித்து உங்களுடைய லைன்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். அதன் பிறகு 5 இருந்து 6 மணி நேரம் சுமார் இந்த தரிசனத்துக்கு ஆகும். எந்த டிக்கெட்டும் இல்லாம நேரடி சர்வ தரிசனம் போறவங்களுக்கு 24 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்ரீவாரி மெட்ல நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு காலையில 6 மணிக்கு தினமும் 3000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிறது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்கு அதிகாலையில 4 மணிக்கு பிறகு பிரைவேட் வாகனங்கள், ஷேர் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாக மக்கள் இங்க சேர்றாங்க. இதை தவிர 5 மணிக்கு பிறகு டிடிடி நிர்வாகத்தால இலவச பஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இங்க 6 மணிக்கு இந்த நடைபாதை திறக்கிறாங்க. சரியாக 6 மணிக்கு 3000 டோக்கன்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல வரவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்க நடைபாதையில நடந்து போகும்போது பாதி வழியில ஒரு ஸ்கேன் சென்டர் வரும். அந்த ஸ்கேன் சென்டர்ல உங்களோட டோக்கனை ஸ்கேன் பண்ணிட்டு பிறகு தரிசனத்துக்கு போகலாம். ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில நடந்து போவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மதியம் 1 மணில இருந்து இரவு 9 மணிக்கு உண்டான ஸ்லாட்லயே உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. அதனால நீங்க டோக்கன் வாங்கிட்டு மெல்லமா வடிகட்டுல ஏறி போனீங்கன்னா கூட 1 மணிக்கு பிறகு கியூல ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கே தரிசனத்தை முடிச்சிடலாம். அடுத்து திருமலையில நேரடியாக ரூம் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு உண்டான சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஆர்ஓ ஆபீஸ், இது பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆபீஸ்ல தினமும் காலையில 5 மணிக்கு ஓபன் பண்றாங்க. இரவு 8 அல்லது 9 மணி வரைக்கும் இந்த ஆபீஸ் இருக்கு. இதுல முதல் நாள் இரவு காலியான ரூம்களை அலாட்மெண்ட் பண்றாங்க. அதிகபட்சமாக 50 மற்றும் 100 ரூபாய்க்கான ரூம்கள் அதிக அளவுல இவங்க அலாட்மெண்ட் பண்றாங்க. அதன்படி இன்று காலையில 6 மணிக்கு இவங்க கொடுத்த தகவல் படி 1011 ரூம்கள் 50 ரூபாய் 100 ரூபாய்க்கான ரூம்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அதுல 573 ரூம்கள் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த ரூம்கள்லாம் முடிந்த பிறகு ரூம் காலியாக வரவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. சில சமயம் இரவு 9 மணிக்கு கூட நேற்று இரவு இவங்க ரூம் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க ரூம் வேணுங்கிற பட்சத்துல இந்த சிஆர்ஓ ஆபீஸ்ல போனீங்கன்னா அங்க உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காமிக்கும். அங்க பேஸ்மெண்ட்ல ஒரு ஆபீஸ் இருக்கும். அதுல உங்களோட ஆதார் நம்பரை சொல்லி எத்தனை பேர் தங்குறீங்கிற விவரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பரை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன்ல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். வெளியில பெரிய டிஸ்பிளே போர்டுல இப்ப எத்தனை நம்பர் சீரியல் நம்பர் ரூம் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும். அதுல இருந்து நீங்க கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளவு நேரம் கழிச்சு நமக்கு ரூம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ரூம் அலாட்மெண்ட் ஆன தகவல் எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ் கிடைச்ச 2 மணி நேரத்துக்குள்ள அந்த குறிப்பிட்ட காட்டேஜ்ல இருக்கக்கூடிய என்கொயரி ஆபீஸ்ல நேர்ல போய் நீங்க காஷன் டெபாசிட் 500 ரூபாய் மற்றும் ஒரு நாளைக்கு உண்டான வாடகையை செலுத்தி அந்த ரூம் அலாட்மெண்ட்டை நீங்க வாங்கிக்கலாம். இறுதியாக நேற்று பக்தர்கள் தரிசன விவரம் பார்க்கலாம். நேற்று 57,863 பேர் சுவாமி தரிசனம் பண்ணாங்க. 31,030 பேர் முடிக்காணிக்கை செலுத்தினாங்க. நேற்று சுவாமிகளுடைய உண்டியல் வருமானம் 3.04 கோடி. எந்த டோக்கனும் இல்லாம சர்வ தரிசனம் செய்வதற்கு 24 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று மே 1ஆம் தேதி பப்ளிக் ஹாலிடே என்பதாலும் வியாழக்கிழமை அன்று எப்பொழுதும் குறைந்த அளவுக்கு டோக்கன், நேற்று 7,000 டோக்கன் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த நேரமானது 24 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சற்று இந்த நேரம் குறையலாம். ஆனால் நாளை சனி ஞாயிறு வாரம் விடுமுறை வருவதனால கண்டிப்பாக சர்வ தரிசனம் செய்வதற்கு 18 மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம சேனல்ல இது போல தினசரி திருப்பதி திருமலையில நிகழக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் மற்றும் ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சீக்கிரம் சேரும். நன்றி, வணக்கம்.